சுக்ரீவனோ அவருக்கு தைரியம் கூறி வந்தான். அங்கதன், ஜாம்பவான், ஹனுமான் முதலிய சிறந்த வீரர்கள் சென்றிருப்பதால் அவர்களுக்கு கெடுதல் ஏதும் ஏற்படாதென்று தெரிவித்தான். அன்னையின் இருப்பிடம் பற்றி ஏதோ தகவல் எட்டியிருக்க வேண்டும். அதன் காரணமாகவே காலக்கெடு தீர்ந்த பின்னரும் அவர்கள் திரும்பாது தேடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று அவன் அபிப்பிராயப்பட்டான். தினமும் காலையிலும் மாலையிலும் அவர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து வந்தனர். அன்றைய தினம் பிற்பகல் வழக்கம் போல ராமனை சந்தித்து உரையாட மலைக்குகைக்கு வந்திருந்தான் சுக்ரீவன். அவனும் ராமனும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் தூரத்தே ஆரவாரம் கேட்டது. திடுக்கிட்டு எழுந்து பார்த்தபோது ததிமுகன் அலறிக்கொண்டு வருவதையும் அவன் பின்னால் வானர வீரர்கள் சிலர் ஓடி வருவதையும் கண்டான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. வாயிலிருந்து இரத்தம் வழிய ததிமுகன் ஓடி வந்து சுக்ரீவனுடைய கால்களில் விழுந்து, என்னை காப்பாற்ற வேண்டும்